வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலா சன்னா மசாலாங்கிற கடலைக்கறியும் போகாங்கிற அவுல் உப்புமாவும் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் மசாலாவுக்கு தேங்காய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை அரைக்கிறதுக்கு, மசாலாவில் சேர்க்குறதுக்கு மஞ்சப்பொடி, கொத்தமல்லி பொடி, மிளகாப் பொடி, கரம் மசாலா, பிரிஞ்சி இலை, கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை தேவை. சன்னா நான் முதல் நைட்டே ஊற வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்குது. அது கூட நமக்கு 2 தக்காளியை பெருசாக அரிஞ்சிக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி தேங்காயை வதக்குறோம். தேங்காயோட வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். தேங்காயும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கும் போது மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சியை கொஞ்சம் சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். பூண்டை தட்டி போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சா போதும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதோடு சேர்த்து வதக்கணும். இப்போ இதோட மசாலாலாம் சேர்க்கலாம். மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, மிளகாப் பொடி, கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா சேர்த்து வதக்கணும்.
தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கடலையிலேருந்து எடுத்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்து கொதிக்க விடணும். இந்த கடலை குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் வேக வைக்கும் போதே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் கடலையோட. இது சின்ன கருப்பு கொண்ட கடலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ கொதிக்குது, கடலையும் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. தக்காளியும் கொத்தமல்லியையும் தூவி மறுபடியும் ஒரு கொதி விடணும். இப்போ கொஞ்சம் அம்ச்சூர் பொடி இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ காளா மசாலா சரி ஆயிடுச்சு. இப்போ அவுள் எடுக்கலாம். இதுக்கு கெட்டி அவலை நான் கழுவிட்டு நான் வச்சுருக்கோம். அதோட தேவையான அளவு உப்பையும் மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுருக்குது. அதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் நிலக்கடலை, கடைசியாக சேர்க்க ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கடலையை சேர்த்து, வறுத்த நிலக்கடலை இது சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ மஞ்சள் பொடியும் உப்பையும் கலக்கின அவலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணும்.
நல்லா பரட்டி கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம். அரை மூடி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு நல்லா புரட்டி கொடுக்கணும். இது பரிமாறும் பொழுது போகாங்கிற அவல் உப்புமாவை வச்சு அதுக்கு மேலே இந்த கடலைக்கறியை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஓமப்பொடியும் சின்ன வெங்காயம் நறுக்குனதையும் சேர்த்து பரிமாறலாம். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.